அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை இயக்ககத்தின் கீழ் செயல்படுகின்ற தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் ITI அட்மிஷன் நடைபெற இருக்கின்றது. அதற்காக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை இயக்ககத்தின் கீழ் செயல்படுகின்ற தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் அதாவது கவர்மெண்ட் ITI அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பது குறித்து வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை இயக்ககம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் 2026-2027 ஆண்டிற்கான மாணவ மாணவியர்களின் சேர்க்கைக்கு 16/5/2026 முதல் 3/6/2026 வரை ஆன்லைன் மூலமாக கீழ்கண்ட தொழிற்பிரிவுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஓராண்டு தொழிற்பிரிவு வெல்டர், சோலார் டெக்னீஷியன், ஸ்விங் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன் ஆகிய ஓராண்டு தொழிற்பிரிவுகள் மற்றும் ஈராண்டு தொழிற்பிரிவுகளான மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், ஃபிட்டர், டர்னர், எலக்ட்ரீஷியன், வயர்மேன், ஸ்பின்னிங் டெக்னீஷியன், டிராப்ட்மேன் மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக் மெக்கானிக் போன்ற ஈராண்டு தொழிற்பிரிவுகளுக்கும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவு செய்ய வேண்டும். கட்டணமின்றி இணையதளம் வழியாக விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்து மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேவை மையங்களும் செயல்படுகின்றது. உங்கள் மாவட்டத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலைய சேவை மையங்களில் சென்று விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹50 டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங், ஜிபே வாயிலாக செலுத்தலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 3/6/2026. அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் அரசு உதவி வரும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026 ஆண்டில் பொறியியல் அல்லாத தொழிற்பிரிவுகள் மற்றும் 4.0 நவீன தொழில்நுட்ப பயிற்சிக்கான சேர்க்கைக்கு அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேர்ந்த இந்த இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். இந்த பயிற்சியில் சேர்பவர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகையாக ₹750 வழங்கப்படும். தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 8, 10, 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்ற மாணவ மாணவியர்களுக்கு மாதந்தோறும் ₹1000. பயிற்சியில் சேர ஆண்களுக்கான வயது வரம்பு 14 முதல் 40 வயது வரை. பயிற்சியில் மகளிருக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. விலையில்லா பாடப்புத்தகம், சீருடை, மிதிவண்டி, வரைவிட கருவிகள் மற்றும் மூடு காலணிகள், இலவச பேருந்து பயண அட்டை, விலையில்லா சீருடை மற்றும் தையர் கூலி ஆண்டுதோறும், மத்திய அரசின் NCVT சான்றிதழ், கட்டணமில்லா உணவுடன் கூடிய தங்கும் விடுதி வசதிகள் போன்ற சிறப்பம்சங்களும் இந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் வழங்கப்படுகின்றது. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்ககத்தின் கீழ் செயல்படுகின்ற அரசு மற்றும் அரசு உதவி வரும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் இதை பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.skilltraining.tn.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்ககம் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் கவர்மெண்ட் ITI அட்மிஷனுக்காக விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மெனுவிலேயே ஸ்கீம் கொடுத்திருக்காங்க, அப்புறம் இன்ஸ்டிடியூட் கொடுத்திருக்காங்க, அட்மிஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்கீம் பாத்தீங்கன்னா இந்த தொழிற்பயிற்சி நிலையங்கள் பயிற்றுவிக்கப்படும் பாடவாரியாக ஒவ்வொரு ஸ்கீம் கொடுத்திருக்காங்க. கிராஃப்ட்மேன் ட்ரைனிங் ஸ்கீம், அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம், இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல், பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், ப்ரீ பைப்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஒன்னொன்னா நீங்க கிளிக் பண்ணி பார்த்து ஒரு விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். ப்ரீ பைப் பாத்தீங்கன்னா பஸ் பாஸ் ஃப்ரம் த place of resident to the institute, 2 set of uniform per year, 1 pair of shoes per year, பைசைக்கிள், லேப்டாப், மாதம் ₹750 உதவித்தொகை. இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஸ்கீம் டீடைல்ஸ் எல்லாம், அப்புறமா இன்ஸ்டிடியூட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு ரீஜன்லயும் எந்தெந்த அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் உள்ளது அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே இதுல இருக்கு. சென்னை ரீஜன், கோயம்புத்தூர் ரீஜன், மதுரை ரீஜன், சேலம் ரீஜன், திருச்சி, திருநெல்வேலி, விழுப்புரம், அந்த மாதிரி உமன் ITI கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் எங்கெங்கு உமன் ITIs இருக்கு அப்படிங்கிறது லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் ITIs கொடுத்திருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் பிரைவேட் ITIs இதுல எல்லாமே நீங்க கிளிக் பண்ணி பார்த்து உங்க விவரங்கள் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது அட்மிஷன் டீடைல்ஸ் இருக்கு. லிஸ்ட் ஆஃப் ட்ரேட், கோர்ஸ் அவேர்னஸ், ஹோஸ்டல் ஃபெசிலிட்டி. லிஸ்ட் ஆஃப் ட்ரேட்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் என்னென்ன ட்ரேட் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அப்புறமா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி டீடைல்ஸ் எல்லாமே இதுல கொடுத்திருப்பாங்க. எக்ஸாம் டீடைல்ஸ், பிளேஸ்மெண்ட் போன்ற அனைத்து தகவலுமே இந்த இணையதளத்தில் கொடுத்திருக்காங்க. நீங்க ஒன்றா பார்த்து புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு விண்ணப்பிப்பதற்காக இந்த இணையதளத்திலே கீழே வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற லிங்க் கொடுத்திருக்காங்க. இதுல கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு, அப்ளிகேஷன் ஃபார் 2026 ITI அட்மிஷன் ஓபன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே
தென் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ITI அட்மிஷன் 2026 ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் அட்மிஷன் ப்ராசஸ் கொடுத்திருக்காங்க. அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறமா லாகின், அதன் பிறகு அப்ளிகேஷன் பர்சனல் டீடைல்ஸ், அதன் பிறகு அப்ளிகேஷன் எஜுகேஷன் டீடைல்ஸ், அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் அப்லோட், இன்ஸ்டிடியூட் அண்ட் ட்ரேட் சாய்ஸ், அதன் பிறகு அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் and submission, அப்புறம் desktop verification of application by nodal ITA, and பிறகு correction in application from based on desktop verification, merit list generation, online counseling and admission phase 1, spot admission. இந்த மாதிரி 12 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. இந்த ITI அட்மிஷன் 2026 ப்ராசஸ் கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிப்பதற்காக இங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணி உங்க ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ண வேண்டும். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்றதுக்கான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு சான்றிதழில் உள்ள பெயருடன் பொருந்த வேண்டும். OTP பெற தற்போது செயல்பாட்டில் உள்ள மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி அவசியம். ஒரு மின்னஞ்சல் முகவரிக்கு அதிகபட்சம் 2 முறை மட்டுமே OTP அனுப்ப முடியும். கடவுச்சொல் குறைந்தது 8 எழுத்துக்கள், பெரிய எழுத்து, சிறிய எழுத்து, எண் மற்றும் சிறப்பு எழுத்து கொண்டிருக்க வேண்டும். இமெயில் OTP கிடைக்காவிட்டால் ஸ்பாம் அல்லது ஜங்க் ஃபோல்டரிலும் தயவு செய்து சரிபார்க்கவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. பதிவு செய்த பின்னர் விவரங்களை மாற்ற முடியாது. 2020-2021 கொரோனா காலம் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் பொதுத் தேர்வு நடைபெறாத காரணத்தால் மாற்று கல்வி விவரங்களை வழங்கலாம். அதாவது 10ஆம் வகுப்பிற்கு பதிலாக 9ஆம் வகுப்பு மதிப்பெண்களையும் 8ஆம் வகுப்பிற்கு பதிலாக 7ஆம் வகுப்பு மதிப்பெண்களையும் கல்வி விவரங்களில் பதிவு செய்யலாம். இதற்கான தொடர்புடைய மதிப்பெண் சான்றிதழ்களை பதிவேற்றுவது கட்டாயம். பதிவு செய்யும் விவரங்கள் மற்றும் பதிவேற்றும் ஆவணங்கள் பொருந்த வேண்டும். இந்த மாதிரி நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடியவங்களுக்கான வழிமுறைகள், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பதிவு செய்வதற்காக பதிவு செய்த பின் இங்கு அளிக்கப்பட்ட விவரங்களை மாற்ற முடியாது. சரியான விவரங்களை உள்ளீடு செய்யவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல உங்க நேம் என்டர் பண்ணிக்கோங்க. மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு, அதாவது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு இனிஷியல் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்க கைபேசி எண் என்டர் பண்ணி சென்ட் OTP பண்ணிக்கோங்க. உங்க மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. உங்க இமெயில் ஐடி என்டர் பண்ணி சென்ட் OTP பண்ணீங்கன்னா இமெயிலுக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பாஸ்வேர்டு 8 கேரக்டர்களாடி ஒரு பாஸ்வேர்டு, முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு அப்பர் கேஸ் லெட்டர், லோவர் கேஸ் லெட்டர், நியூமரிக் லெட்டர் வர மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக தேவைப்படும். அது மட்டும் இல்ல, லாகின் பண்றதுக்காகவும் அந்த பாஸ்வேர்டு யூஸ் ஆகும். ஆகவே உங்க பாஸ்வேர்டை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் பிறகு வழிமுறைகளை ஒப்புக்கொள்கிறேன் இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். மின்னஞ்சல் என்டர் பண்ணி இந்த மாதிரி சென்ட் OTP பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. உங்க மின்னஞ்சலுக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP இங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ண வேண்டும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்து அக்ரி செக் பாக்ஸ்ல டிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு முன் அறிவுரைகளை கவனமாக படிக்கவும் அப்படிங்கிற கொஞ்சம் அறிவுரைகள் கொடுத்திருப்பாங்க. குறிப்பிட்டுள்ள பதிவுகள் கட்டாயம். பிறந்த தேதி, ஜாதி சான்றிதழ், ஆதார் அடையாள அட்டை, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, 20 KB முதல் 50 KB குள்ளாடி, அப்புறம் 8 மற்றும் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்களை தயாராக வைத்திருக்கவும். முன்னுரிமை கோருவதற்கான சான்றிதழ்கள் தயாராக வைத்திருக்க வேண்டும். அனைத்து அசல் சான்றிதழ்களும் கலந்தாய்வு சேர்க்கையின் போது சமர்ப்பிக்க வேண்டும். பிற மாநிலத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் தங்களின் இமிகிரேஷன் சர்டிபிகேட் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். பதிவு செய்ய பயன்படுத்திய மின்னஞ்சல் முகவரி மற்றும் கடவுச்சொல்லை நிலவில் வைத்திருக்கவும். தவறான தகவல் அளித்தால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். விண்ணப்ப பதிவு எண்ணை தவறாமல் பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அனைத்து உள்நுழைவு தகவல்கள் பயிற்சியாளருக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும். இணைய உலாவல் மையத்தின் விவரங்களை பயன்படுத்தக்கூடாது. கட்டணம் திரும்ப பெறுதல் இல்லை. தவறான தகவல் அல்லது தவறான ஆவணங்கள் காரணமாக விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் செலுத்திய விண்ணப்ப கட்டணம் ₹50 எந்த சூழ்நிலையிலும் திருப்ப வழங்கப்பட மாட்டாது. விண்ணப்ப கட்டணம் ₹50 ஆன்லைனில் செலுத்தி ரசீதை கலந்தாய்வில் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த மாதிரி அறிவுரைகள் கொடுத்திருக்காங்க. எல்லாமே ரீட் பண்ணி இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பதிவு செய்க இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி உங்க ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே இந்த மாதிரி நோட் வந்துரும். ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல், ப்ளீஸ் லாகின் வித் யுவர் ரெஜிஸ்டர்ட் கிரெடென்ஷியல் டு கண்டினியூ அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. பதிவு வெற்றிகரமாக முடிந்தது. தொடர உங்கள் பதிவு செய்த மின்னஞ்சல் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி உள்நுழையவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக நீங்க என்டர் பண்ணிருக்கக்கூடிய இமெயில் ஐடி, அப்புறமா நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்ட் ரெண்டுமே என்டர் பண்ணி இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி வெரிஃபை அண்ட் லாகின் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். இதுதான் உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். இங்க ஃபர்ஸ்ட்ல அப்ளிகன்ட் நேம் கொடுக்கப்பட்டுள்ளது. அன்பர்கள் பர்சனல் டீடைல்ஸ் கேட்கறாங்க. தனிப்பட்ட விவரங்கள், மாணவரின் பெயர், பாலினம், பிறந்த தேதி, வயது, தந்தை, பாதுகாவலர் பெயர், தாயின் பெயர், பெற்றோர், ஆண்டு வருமானம் தெரிவு செய்யவும். பிலோ 1 லட்சத்திற்கு கீழ் 1 முதல் 2 லட்சம், 2 முதல் 3 லட்சம் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்க வருமானத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அன்பர்கள் மதம் தேர்ந்தெடுத்துக்கோங்க. பிரிவு ஜெனரல், MBC, DNC, BCன்னு கொடுத்திருக்காங்க. உங்க பிரிவை தேர்ந்தெடுத்து உட்பிரிவு தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்க ஜாதி வகையை நீங்க இங்க தேர்ந்தெடுக்க வேண்டும். அதன் பிறகு ரத்த வகை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு தொடர்பு விவரங்கள், கான்டாக்ட் டீடைல்ஸ் கேட்கறாங்க. ஆதார் நம்பர்,
மின்னஞ்சல் முகவரி, மொபைல் எண், பெற்றோர் பாதுகாவலர் மொபைல் எண், அதன் பிறகு தொடர்பு முகவரி, கம்யூனிகேஷன் அட்ரஸ் மற்றும் கரண்ட் அட்ரஸ் இங்க தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். தற்போதைய முகவரி, நிரந்தர முகவரி சேமாக இருந்துச்சுன்னா இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி நிரந்தர முகவரி இங்க வந்துடும். அதன் பிறகு முன்னுரிமை கோருவதற்காக இருந்தால், அதாவது முன்னுரிமை கோர விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம் இல்லை டிக் பண்ணிக்கோங்க. ஆம் என்றால் அதற்கான சான்றிதழ்கள் எந்த வகை முன்னுரிமைன்னு கேட்கிறாங்க. மாற்றுத்திறனாளி, முன்னாள் ராணுவ வீரர், மாநில விளையாட்டு போட்டியாளர், ஆதரவற்ற விதவை, முன்னாள் ராணுவ வீரர், இந்த மாதிரி முன்னுரிமை கோர விரும்பினால் அதற்கான விவரங்கள் எல்லாமே நீங்க பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். அப்புறமா கட்டுமான தொழிலாளர்களின் வாரிசுகள் மற்றும் சார்பினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கட்டுமான தொழிலாளி சார்பினர் வாரிசு ஆவீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம் இல்லை டிக் பண்ணிக்கோங்க. ஆம் என்றால் கட்டுமான தொழிலாளர் அடையாள அட்டையின் இங்கே என்டர் பண்ண வேண்டும். அதன் பிறகு எல்லாமே பூர்த்தி செய்து சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓபன் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எஜுகேஷன் டீடைல்ஸ், உங்க கல்வி தகுதி விவரங்களை இங்கே பூர்த்தி செய்ய வேண்டும். கல்வி தகுதி விவரங்கள், தேர்ச்சி பெற்ற ஆண்டு, கல்வி பயின்ற கல்வி நிலையத்தின் பெயர், மதிப்பெண் விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு அப்லோடு டாக்குமெண்ட், தகுதிக்கேற்ப உங்களது சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். போட்டோ, சிக்னேச்சர், 10ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு கல்வி சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், சாதி சான்றிதழ், முன்னுரிமை கோருபவராக இருந்தால் அதற்கான சான்றிதழ் போன்ற சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணி செலக்ஷன் ஆஃப் சாய்ஸ், அதாவது உங்களுக்கு கல்வி நிலையத்தின் தொழிற்பயிற்சி நிலையத்தின் பெயர் மற்றும் தொழில் பிரிவு விவரங்களை நீங்க பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அருகாமையில், உங்கள் மாவட்டத்தில் உங்களுக்கு அருகாமையில் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களிலோ இல்லது வேறு மாவட்டத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களிலோ உங்களுக்கு எந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர விருப்பமோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க சூஸ் பண்ண வேண்டும். அதன் பிறகு உங்க ட்ரேட் செலக்ட் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணீங்கன்னா ப்ரீவியூ ஃபார்ம் உங்களுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகும். அந்த அப்ளிகேஷனை ப்ரீவியூ பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா பேமெண்ட் கேட்வே ஓபன் ஆகும். விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். இணையதளம் வழியாக ₹50 விண்ணப்ப கட்டணம் செலுத்தி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். உங்க விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு SMS அல்லது இமெயில் வழியாக உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தெரிவிப்பாங்க. சான்றிதழ் வெரிஃபிகேஷன், கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். அது மட்டும் இல்ல, இந்த இணையதளத்தில் எப்ப வேணாலும் வந்து நீங்க லாகின் பண்ணி உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். இந்த இணையதளத்தில் தான் தகவல்கள் எல்லாமே பரிமாறப்படும். அது மட்டுமல்ல, நீங்கள் பதிவு செய்த மின்னஞ்சல் அல்லது தொலைபேசி எண்ணிற்கு தகவல்கள் தெரிவிக்கப்படும். டெஸ்க்டாப் வெரிஃபிகேஷன், கரெக்ஷன் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பேஸ்ட் ஆன் டெஸ்க்டாப் வெரிஃபிகேஷன், மெரிட் லிஸ்ட், ஆன்லைன் கவுன்சிலிங் போன்ற விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். ஆகவே வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்ககத்தின் கீழ் செயல்படுகின்ற தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026ஆம் ஆண்டிற்கான ITI அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.